குயில் இசை கேட்டு. சனா, எப்பவும் அதையே நினைச்சுக்கிட்டு இருக்காத சனா. இல்ல வளரு, ஆடி பெருக்குக்கு எல்லாமே பெருகும்னா இதுவும் பெருகும்ல. அதுக்காக இப்ப தேவையில்லாம வாங்கி காசை வேஸ்ட் பண்ணாத. இல்ல இப்ப தேவையில்லாம வாங்குறோம், அப்புறம் தேவைக்கு வாங்க வேண்டி வரும்ல, அதுக்காகவாது ஒரு பிள்ளை வரும்ல. அதே அதுக்கு தான் வளர் சொல்றா, அதையே நினைச்சுக்கிட்டு இருக்காத அப்படின்னு. ஏக்கா சீக்கிரம் ஒரு பிள்ளை வேணும்லக்கா. சனா, உனக்கு நேரம் பார்த்து கடவுள் கொடுப்பாருமா. அது வரைக்கும் சம்பத்துக்கு நீ தான் குழந்தை, உனக்கு சம்பத்து தான் குழந்தைன்னு 2 பேரும் சந்தோஷமா இருங்க. பாரு, ஒரு குழந்தை வந்துட்டா உன்னால சம்பத்தை நல்லபடியா கவனிச்சுக்கிடவே முடியாது. பிள்ளையவே தான் எந்நேரமும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாப்புல இருக்கும். அதே மாதிரி தான் சம்பத்துக்கு. ஏக்கா அப்படின்னு பார்த்தா எப்படிக்கா? பிள்ளைன்னு ஒன்று வேணும்லக்கா. வேணும் சனா, நான் என்ன சொல்றேன், அது வரும்போது வரட்டும். அது வரைக்கும் நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருங்கன்னு சொல்றேன். இப்பதான் உங்களுக்கு இந்த தனிமை கிடைக்கும். அதை நல்லபடியா என்ஜாய் பண்ணி சந்தோஷமா இருக்க பாருங்க. நீ எப்பவும் இப்படியே நினைச்சு புலம்பிக்கிட்டு இருந்தேன்னு வையே, சம்பத்துக்கு அப்புறம் ரொம்ப வருத்தமா இருக்கும். வெளியே 4 இடத்துக்கு போய் வேலை பார்க்குற பிள்ளை, அது மனசு கஷ்டப்படக்கூடாதுல்ல. சரிங்கக்கா, அதைத்தான் சொல்றேன். எதையும் நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காதேன்னு. எல்லாம் நேரம் கூடி வரும்போது நல்லபடியா நடக்கும். சரிங்கக்கா, நீங்க சொல்ற மாதிரியே கேட்டுக்கிறேன். அதான் நல்ல பிள்ளைங்கிறது. அப்புறம் வளரு, உன்னோட டைப்ரைட்டிங் கிளாஸ்க்கு வாழ்த்துக்கள். அடி எடுத்து வைக்கிற உன் வாழ்க்கையில. ஆமா சனா, தேங்க்ஸ். எனக்கெல்லாம் சொல்லவே இல்லை. ஏக்கா நீங்க படிக்க போறதை என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஆன்லைன் கிளாஸ்ல சேர்ந்துட்டு அதுக்கப்புறம்ல நேற்று சாப்பிடும் போது சொல்றீங்க. சரி லேட்டா சொல்லு. சரி, பிலேட்டட் விஷஸ். தேங்க்யூ. ஏக்கா அப்புறம் இன்னைக்கு 18ஆம் பேருக்கு அன்னைக்கு ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க. என்னது சனா? ஏக்கா ஆமா, அது ஒண்ணும் இல்ல. நீங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு சரசக்கா வீட்டுக்கு வந்துருங்க. ஏக்கா நான் டைப்ரைட்டிங் கிளாஸ்க்கு போயிட்டு வர்றேன். 12 மணிக்கு எனக்கு கிளாஸ் முடிஞ்சு போகும். கிளாஸ் முடிஞ்சது நேரம் சரசக்கா வீட்டுக்கு வந்துடுறேன். நீங்களும் அதுக்குள்ள வந்துருங்க. எனக்கு இப்பதான் வேலையெல்லாம் முடிஞ்சிருக்கு. நான் இன்னுமே தான் தலையை காய வைக்கணும், சாப்பிடணும். அதுக்கப்புறமா வரேன். ஆமாக்கா, அப்ப அதுக்குள்ள நானும் கிளாஸை முடிச்சுட்டு வந்துருவேன். சரி, வர்றதெல்லாம் இருக்கட்டும். என்ன பேசணும் அது அங்க வந்து சொல்லப்படும். அப்படி என்னம்மா? நேத்துல இருந்து நானும் கேட்டுட்டு இருக்கேன், எனக்கும் சொல்ல மாட்டேங்கிறாங்கக்கா. ஏக்கா எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் பேசுவோம்க்கா, ஒன்னா கூடி. அப்படிங்கிறியா? நல்ல விஷயமா? ஆமாக்கா, ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம், சந்தோஷமான விஷயம். அப்படின்னா சரி, நல்ல பேச்ச ஆரம்பிச்சிருவோம். ஆமாக்கா, அதுக்கு தான். சரி, அப்ப நான் போய் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வரட்டா? முடிச்சுட்டு நீங்க சரசக்கா வீட்டுல இருங்கக்கா, நானும் கிளாஸை முடிச்சுட்டு அங்க வந்துடுறேன். பத்து, உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கா? நானா? எனக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு வேலையும் கிடையாது. ஒரு வேலையும் இல்லையா? ஆடி பெருக்குன்னா எல்லாருக்கும் வேலை தலைக்கு மேல குமிஞ்சு கிடக்குன்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்ன ஒரு வேலையும் இல்லைங்கிறீங்க? ஆமா, பெருக்கன்னைக்கு வேலை பார்த்தா வருஷம் பூரா வேலை பெருகிக்கிட்டே தான் இருக்கும். அதனாலதான் நான் இன்னைக்கு ஒரு வேலையும் பார்க்க போறதில்ல. பொம்பளைகளுக்கு ஏன் வருஷம் பூரா வேலை ஒளியறதே இல்ல தெரியுமா? ஏன்க்கா? இந்த இதனாலதே ஆடி பெருக்குன்னு சொல்லி வீடு வாசல்லாம் தொடச்சு மொழுகி துணிமணி அம்புட்டையும் துவச்சு போட்டு பெட்ஷீட்டு போர்வை தலையாணி வரேன்னு அம்புட்டையும் அலசி போட்டு காய போட்டு கவுத்தி போட்டுக்கிட்டு கிடக்காங்கல்ல. ஆமா, அதான் அந்த வேலை வருஷம் பூரா பெருகிக்கிட்டே இருக்கு. அதனாலதான் இன்னைக்கெல்லாம் நான் ஒரு வேலையும் பார்க்கல. நேரத்தையும் முடிச்சு வச்சுட்டீங்களோ? என்னத்துக்கு முடிக்கணும், நாளைக்கு பார்ப்போம். அட பத்து, அப்ப அடைய போட்டா வச்சிருக்கீங்க வீட்டை? நம்ம வீடு தானே, எங்க போயிட போகுது? நாளைக்கு பதறாம தொடச்சா கிடக்கு. ஆனா உங்களை மாதிரி ஒருத்தர்லாம் இன்னமே பிறந்துதான் வரணும். எதுக்கு பிறந்து வரணும்? நான் ஒருத்தி இருக்கேன், போதாது? அதான் போதும். வேற ஒரு ஆள் தேவையே கிடையாது. நல்லா மனுஷி போ. ஆடி 18ஆம் பேருக்கு அதுமா வீடு அடைய போட்டுக்கிட்டு. ஏக்கா இன்னைக்கெல்லாம் ஒரு வேலையும் பார்க்க கூடாதுக்கா, அப்புறம் வேலை அப்படிதான் பெருகிக்கிட்டே இருக்கும். நல்ல காலையில் தூங்கி எந்திரிச்சமா, ராஜேஸ்வரி அம்மாட்ட உளுந்தாங்கலையை வாங்கி சாப்பிட்டமா, ஒரு டீயை வாங்கி குடிச்சமா, புது துணியை உடுத்தணுமா, கோயிலுக்கு போனோமா, வீட்டுக்கு வந்து சாப்பிட்டமா, அப்படியே அக்கடான்னு படுத்து தூங்கணுமா, அப்படி இருக்கணும். அதான் சாப்பிட்டமா அப்படிங்கிறீங்களே, அப்ப சாப்பாட்டுக்கு என்ன செய்யறது? இருக்கவே இருக்கு, ஸ்விக்கி, டொமாட்டோ. ஆர்டர் போட்டால் வீட்டு வாசலில் கொண்டு வந்து கையிலேயே கொடுத்துட்டு போவான். எதுக்கு சமைக்கணும்? இன்னைக்கு சமைச்சோன்னு வை, வருஷத்துல 365 நாளும் சமைச்சுக்கிட்டே தான் இருக்கணும். ஒரு நாள் கூட ஹோட்டலில் வாங்கி சாப்பிட முடியாது. இது நல்ல ஐடியாவா இருக்கே. இது தெரியாம இல்ல காலையில நான் இட்லி பொங்கல் வடை சட்னி சாம்பார்னு செஞ்சு வச்சிருக்கேன். அப்படின்னு உன் வீட்டுக்கு நான் சாப்பிட வந்துடட்டா? அப்படியே கதை பேசிக்கிட்டே சாப்பிடுவோம். ஏக்கா நல்லா இருப்பீங்க, வாங்கக்கா சாப்பிடுவோம் கதை பேசிக்கிட்டே. ஊருக்குள்ள சனா மாதிரி ஒரு ஆளும் பத்மாக்கா மாதிரி ஒரு ஆளும் இருந்தா போதும். அதான் இருக்கம்ல. நல்ல பிள்ளைங்கம்மா நீங்க. என்கிட்ட இருந்து கத்துக்கங்கக்கா. அப்புறம் இன்னொன்னு இருக்கு தெரியுமா? அது என்னதுமா? ஆடி 18ஆம் பேருக்கு முதல் நாளே நமக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 பேர்கிட்ட ஆளுக்கு 100 ரூபாயா கொடுத்து வச்சிடணும். சரி, எதுக்கு? பெருக்கன்னைக்கு காலையில திரும்ப அந்த 100 ரூபாயை நம்ம வீட்டுல எல்லாரையும் கொண்டு வந்து கொடுக்க சொல்லிடணும். 18ஆம் பேருக்கு அன்னைக்கு நம்ம வீடை தேடி வந்து நமக்கு காசா கொடுக்குறாங்களா, அப்ப வருஷம் பூரா யாராவது நமக்கு காசு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அட பத்து, எப்படி ஐடியா? நல்லா தான் இருக்கு, ஆனா நம்பகமான ஆளா இருக்கணுமே. அதுக்கு தான் நான் நேரத்தை சரசா கட்ட 100 ரூபாய் கொடுத்து இன்னைக்கு காலையில என் வீட்டில் உனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டேன். அவங்களும் கொடுத்துட்டாங்க.
ஆக இன்னைக்கு எனக்கு 18ஆம் பேருக்கு அன்னைக்கு வரவு 100 ரூபா. அது ஏன் காசு தான், இருந்தாலும் வெளியே இருந்து வந்திருக்குல்ல, இனி வருஷம் பூரா எனக்கு காசு கொட்டோன்னு கொட்டிக்கிட்டே இருக்கும். உங்களை எல்லாம் கொண்டு போய் மியூசியத்துல தான் வைக்கணும்க்கா. அப்படிப்பட்ட ரேர் பீஸ். டெஃபினெட்லி. ஏக்கா பேசிக்கிட்டு இருந்தா பேசிக்கிட்டே தான் இருப்பேன், நேரம் போய்கிட்டே தான் இருக்கும். நான் கிளாஸ்க்கு போறேன்க்கா, இன்னைக்கு முன்னாடியே போகணுன்ட்டு தான் சீக்கிரமா கிளம்புனேன். சரி. அப்புறம் நேற்று உன் மாமியார் நுள்ளிக்காய் வாங்கினாங்களாம்ல, அது ஒரு 2-3 பேருக்கு டவுட்டு. ஆமாம், நானும் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அது சுண்டைக்காயும் இல்லை, நெல்லிக்காயும் இல்லை, அதுக்கு பேர் நுள்ளிக்காய். அந்த கண்டங்கத்திரின்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா, அதோட வகையை சேர்ந்தது. ஆனால் கண்டங்கத்திரி கிடையாது. கண்டங்கத்திரின்னா நல்லா டார்க் க்ரீனில் சின்னதாக இருக்குமா, இது கொஞ்சம் லைட் க்ரீனில் பெருசாக இருக்கும். பெருசுன்னா ரொம்ப கத்திரிக்காய் சைஸுக்கு பெருசு கிடையாது, கண்டங்கத்திரி சைஸுக்கு ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் கத்திரிக்காய் சைஸுக்கு பெருசாகவும் இல்லாமல் ஒரு கோழிக்குண்டு சைஸுக்கு இருக்கும். அந்த செடியை பார்க்குறதுக்கு கத்திரிக்காய் செடி மாதிரியே தான் இருக்கும், கத்திரிக்காயோட வகையை சேர்ந்தது தான். ஆனால் நல்ல முள்ளாக இருக்கும், கையை கொண்டெல்லாம் பறிக்க முடியாது, ஒரு சிசரை கொண்டு தான் கட் பண்ணி எடுக்கணும். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சளிக்கு நல்ல மருந்து. அதுக்குள்ளே கத்திரிக்காயில் இருக்கிற மாதிரியே நிறைய விதை இருக்கும், அந்த விதையோட சாப்பிட்டோம்னா அரிக்கும். நமக்கு சாப்பிடும்போது நாக்கெல்லாம் அரிக்குங்கிறதுக்காக அந்த காயை என்ன செய்வாங்கன்னா, சுத்திகள் இருக்குது பார்த்தீங்களா, இல்லைன்னா இஞ்சி பூண்டு தட்டுறதுக்கு சின்னதாக உரல் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் அந்த இடிக்கிறத மட்டும் எடுத்து அந்த நுள்ளிக்காயோட மண்டையில் ஓங்கி ஒரு போடு போடணும். அப்புறம் அதில் இருக்கிற விதையெல்லாம் வெளியே போயிருமா, அப்புறம் அலசி எடுத்து அதை கத்திரிக்காய் நம்ம புளி கூட்டு வைப்போம் பார்த்தீங்களா, அது மாதிரியே சமைச்சுக்கிடணும். அப்படி தட்டும்போது அந்த நுள்ளிக்காயில் இருக்கிற சதையெல்லாம் வெளியே போகாமல் பார்த்துக்கிடணும், விதையை மட்டும்தான் எடுக்கணும். அப்புறம் என்னதான் சமைச்சாலும் கத்தரிக்காய் மாதிரி அந்த நுள்ளிக்காயோட தோலெல்லாம் வேகாது, அது தடிமனை நின்றுக்கிட்டே தான் இருக்கும். அதை நம்ம கீழே போட்டுறணும் சாப்பிடும்போது. முருங்கைக்காயை எப்படி சாப்பிட்டு முருங்கைக்காய் தோலை கீழே போட்டுறோமோ, அதே மாதிரி இந்த நுள்ளிக்காயை சாப்பிடும்போது நுள்ளிக்காய் தோலை கீழே போட்டுறணும். இங்கே எங்கள் ஊரில் அது ரொம்ப ஃபேமஸ், ஆனால் சீசனுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அதைத்தான் நேற்று எபிசோடில் சொல்லியிருந்தேன், அது ஒரு 2-3 பேருக்கு டவுட் வந்துருச்சு போல். சரி, இன்னைக்கு அந்த டவுட்டை கிளியர் பண்ணியாச்சு. அப்புறம் அன்னைக்கு எபிசோடில் கத்தரிக்காய் ஒயிட்டுன்னு சொல்லி ஒரு டிஷ்ஷை பற்றி சொல்லியிருந்தோம், அது என்னன்னு ஒரு 2-3 பேர் கேட்டிருந்தாங்க. அது ஒன்றும் இல்லை, இப்போ மற்ற ஊர்களில் கிடைக்கிற மாதிரி கத்திரிக்காய் கலர் கத்திரிக்காயெல்லாம் எங்கள் ஊரில் இல்லை, இருக்குது. ஆனால் அதை நாங்கள் மோஸ்ட்லி வாங்கி சமைக்க மாட்டோம். எங்கள் ஊரில் கத்திரிக்காய் நாட்டு கத்திரிக்காய் நல்லா வெள்ளை கலரில் இருக்கும், நல்லா குண்டாக வெள்ளை கலரில் இருக்கும். ஒரு நாளைக்கு அந்த செடியை நான் காமிக்கிறேன். அந்த கத்திரிக்காயை வாங்கி நீளமாக கட் பண்ணி 3/4 பதத்தில் அவிச்சிடணும். அவிச்சு தண்ணியெல்லாம் இருத்துட்டு ஒரு சட்டியில் எண்ணெயை ஊற்றி கடுகு கருவேப்பிலை சீரகம் போட்டு தாளித்து இந்த தண்ணி வடித்து வச்சிருக்கிற கத்திரிக்காயையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் தேங்காய் சீரகம் போட்டு அரைச்சி அதில் போட்டு கிண்டிடணும், தண்ணி ஊற்றாம தான். இது இங்கே கல்யாண வீட்டில எல்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் இந்த டிஷ்ஷு. அதைத்தான் நான் அந்த எபிசோடில் சொல்லியிருந்தேன், கத்திரிக்காய் ஒயிட்டுன்னு. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. சரி, நான் டைப்ரைட்டிங் கிளாஸ் போயிட்டு வரேன். ஏக்கா போயிட்டு வரேன்க்கா. சரிம்மா, போயிட்டு வா. சனா டாட்டா, 10 வரட்டா. போயிட்டு வா வளரு. பாய் பாய். ஆல் தி பெஸ்ட் வளரு. தேங்க்ஸ்க்கா, வரேன். சரி, அப்போ நானும் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு தலையை காய வச்சுட்டு செத்த படுத்து எந்திரிச்சிட்டு சரசு வீட்டுக்கு வரேன். நீங்களும் வந்துருங்க, அதுக்குள்ளே அவளும் டைப் அடிச்சுட்டு வரட்டும். சரிங்கக்கா. சரி போமா. சரசக்கா வீட்டுக்கு போகிறதுக்கு இன்னும் நேரம் இருக்குல்லக்கா? அங்கே இல்லை, உன் வீட்டுக்கு இட்லி பொங்கல் வடை சட்னி சாம்பார் ரெடின்னு. ஆமாம் வாங்கக்கா, வாங்க சாப்பிடுவோம் வாங்க. அப்போ நட பேசிகிட்டே இருந்தா எப்படி? வாங்கக்கா வாங்க. சரசு. யாரு? புஷ்பாவா? வா. நான் தான் சரசு. என்ன வேலையா இருக்கியோ? ஆமாம், அந்த காயெல்லாம் பெருசாயிருச்சு, அதான் பறிச்சு கடைக்கு கொண்டு போய் கொடுக்கலாம்னு. உனக்கு எதுவும் காய் வேணுமோ? ஆமாம், இந்த வயலட்டு கத்திரிக்காயை நான் எதுக்கு வாங்குறேன்? ஏன் புஷ்பா, நல்லா பிஞ்சு காயா இருக்கு, நல்லா தான் இருக்கும். நல்லா தான் இருக்கும், இருந்தாலும் நம்ம ஊரில் எல்லாரும் வெள்ளை கத்திரிக்காய் தானே வாங்குவாங்க. அது கிடைக்காத சீசனில் தானே அந்த வயலட்டு கத்திரிக்காயை திரும்பி பார்ப்போம். அதுதான் இப்போ நல்லா ஜேன்னு கிடைக்குதே. நம்ம ஊர் கத்திரிக்காய்னா முருங்கைக்காய் போட்டு சாதாரணமாக கூட்டு வச்சாலே ஆட்டுக்கறி மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த வயலட்டு கத்திரிக்காய் பிரியாணிக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு கத்திரிக்காய் கொத்து பண்ணுவாங்க பார்த்தியா, அதுக்கு நல்லா இருக்குமா. நம்ம அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் பண்ணுறது இல்லைம்மா. இருக்கவே இருக்க இந்த ஆனியன் ராய்த்தான்னு சொல்கிறாங்களே, தயிரில் ஊற போட்டு வெங்காயத்தை சாப்பிட்றது, நமக்கு அதான் சரியாக வரும். இல்லைன்னா ஒரு சால்னா வச்சுக்கிட வேண்டியது. சரி, அப்போ காய் வாங்க வரலையாங்க? இல்லை, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசிட்டு போகலான்னு வந்தேன். என்ன விஷயம் புஷ்பா? ஆமாம், நேற்று அவள் சுலோச்சனா வீட்டில் வச்சு எல்லாரும் இலை போட்டு சாப்பிட்ருக்கீங்களாம். ஆமாம், அந்த என் மகனுக்கு வேலை கிடச்சிருக்குல்ல, அதுக்கு பிள்ளைங்க எல்லாம் ட்ரீட் வேணும்னு கேட்டாங்க. சரி, ஒரு நாள் சோறாக்கி எல்லாரும் ஒன்று மணி சாப்பிடுவோமேன்னு ஆக்கி சாப்பிட்டோம். அது எல்லாருக்கும் லீவ் அன்னைக்கு செய்யலான்னு தான் செஞ்சோம். என்னையெல்லாம் ஒரு வார்த்தை கூப்பிடவே இல்லை. ஐயா நீ வேற, இது என் சிநேகித பிள்ளைங்க சந்தோஷத்துக்காக செஞ்சது. இது என்ன பிள்ளைக்கு காது குத்தா கல்யாணமா? அப்படி என் பிள்ளைக்கு கல்யாணம்னு வைக்கும்போது எல்லாரையும் கூப்பிட்டு செய்கிறேன்னு. இப்போ அந்த விஷயத்தை பற்றி பேசுறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். என்ன சொல்கிற புஷ்பா? என் பிறந்த வீடு இருக்கிற ஊரில் ஒரு நல்ல பொண்ணு இருக்குது, நல்ல மாப்பிள்ளை இருந்தால் சொல்லுன்னு சொல்லி என்கிட்ட சொல்லி விட்டுருந்தாங்க. சரி. ஆமாம், உன் பிள்ளை என்ன ஏரோப்ளைன் ஓட்டுற வேலையா பார்க்குறான்? இல்லை, அந்த மாதிரிலாம் இல்லை, ஏர்போர்ட்டில் வேலை. ஏர்போர்ட்டில் வேலைன்னா என்ன மாதிரி இருக்கும்? அது என்னமோ பேர் சொன்னா, எனக்கு ஒன்றும் திகையிலையாது. சம்பளம் என்ன 40,000? யார் சொன்னா புஷ்பா உனக்கு இதெல்லாம்?
எல்லாம் காத்து வாக்கில் காதில் விழுந்தது, அதான் கேட்குறேன். ஆமாம், ஆரம்பத்தில் 40,000ன்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. இன்னும் போக போக கூடுமா? வேலை எப்படி மதுரையிலேயே தானா இல்லை எப்படி? இப்போதைக்கு மதுரையில் தான், தேவைப்பட்டா அந்த மெட்ராஸு அப்படி இப்படின்னு போகிறாப்புல தான் இருக்குங்கிற மாதிரி சொன்னான். அப்படியா? சரி, நீ எதுக்கு இவ்வளோ விசாரிக்கிற? அதான் சொன்னேன்ல, நான் பிறந்த வீடு இருக்கிற ஊரில் ஒரு பொண்ணு இருக்குன்னு. உன் மகனும் இப்போ நல்லா வேலைக்கு போய் நிறைய சம்பாதிக்கிறான்னு சொல்கிற, அதான் அந்த பொண்ணுக்கு பேசி முடிக்கலான்னு கேட்குறேன். என் பையன் இப்போ தானம்மா வேலைக்கு போயிருக்கான், இன்னும் 1 மாதம் சம்பளம் கூட வாங்கலையே. அதான் எப்படியும் தொடர்ந்து போவான்ல, மாதம் பிறந்தா சம்பளம் வந்துட போகுது. வந்துடும், அதுக்கு இல்லை. அவனுக்கு 25 வயசு தான் ஆகுது. இப்போவே கல்யாணத்தை முடிக்கணுமான்னு பார்க்குறேன். இப்போ முடிக்காம அப்புறம் வேற எப்போ முடிக்க போற? அவனா ஒரு பொண்ணை இழுத்துட்டு வர்ற வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்க போறியா? புஷ்பா, இரு கத்தாத சரசு, நான் ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். நம்ம காலம் மாதிரியெல்லாம் இல்லை. இப்போ உள்ள பிள்ளைகள்லாம் ரொம்ப சூட்டாக இருக்குங்க. கையில் போனுதுன்னு வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பழகிடுதுங்க. உன் பையன் அவனா உன்னை தேடி கொண்டு வர முன்னாடி நீ ஏன் நல்ல விதமாக கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டேன்னா நல்லது. இன்னொன்று தெரிஞ்சுக்கோ, இப்போல்லாம் பையனுங்களுக்கு பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப குதிரை கொம்பாத்தான் இருக்கு. உனக்கே தெரியும், நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அது சரிதான். நீ இன்னும் கொஞ்சம் நாள் தள்ளட்டும்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன்னு வை. ஒன்று உன் பையன் வீட்டோட தங்கிடுவான் கல்யாணம் ஆகாமல், இல்லாட்டி யாரையாவது இழுத்துக்கிட்டு வந்துடுவான். என்னத்தா பயமுறுத்துற? ஊர் நடப்பு உலக நடப்ப சொல்கிறேன். ஊருக்குள்ளே அப்படித்தான் நான் நடந்துக்கிட்டு இருக்கு. பள்ளியாடம் படிக்கையிலேயே பிள்ளைய இழுத்துட்டு வந்துடுறானுங்க பார்த்தியா? அது அப்படித்தான் இருக்கு. போலீஸ் ஸ்டேஷனில் தாலியை தூக்கி காட்டிக்கிட்டு நின்னாலே போன வாரம், தெரியுமா? யாரு? போன வாரம் நம்ம ஊர் போலீஸ் ஸ்டேஷனில். என்னாச்சு? எனக்கு தெரியாதே. +2 தான் படிக்கிறாங்க பையனும் பொண்ணும். கேட்டால் காதலாம். 10th படிக்கும் போதுலேருந்து லவ் பண்ணுறாங்களாம். வீட்டுக்கு தெரிஞ்சு அந்த பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கே அனுப்பலையாம். இவன் என்ன பண்ணா, கூட்டிகிட்டு ஓடியாந்துட்டான். வந்தவன் சும்மா வந்தானா, வர்ற வழியில் ஒரு கோயிலில் வச்சு ஒரு மஞ்சள் கயிறு, அதில் ஒரு மஞ்சள் கலங்க கட்டி கழுத்தில் கட்டிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டான். ஐயய்ய, இந்த கொடுமை எங்கே நடந்தது? பொண்ணு என் பிறந்த ஊர் தான், பையன் நம்ம ஊர். ஐயய்ய. ஆமாம், போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு தானே பஞ்சாயத்து நடத்தினாங்க. அந்த போலீஸ்காரம்மா பொட்டேன்னு ஒரு அறை விட்டது பார்க்கணும் அந்த பிள்ளைய. அப்படியா? ஐயோ. அதுக்கு அந்த பிள்ளை என்ன பண்ணியிருக்கு, தாலியை தூக்கி அந்த போலீஸ்காரம்மா முகத்துக்கு நேரம் நீட்டியிருக்கு. தாலியோட மகிமை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு போடு. அதுக்கு ஒரு அறை. ஐயோ கொடுமையே. அப்புறம் அந்த பிள்ளை என்ன செஞ்சிச்சு? எங்களை யாராலையும் பிரிக்க முடியாது, அப்படி பிரிக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே போலீஸ் ஸ்டேஷன்லேயே நாங்கள் செத்து போவோம்னு சொல்லியிருக்கு. ஐயோ. அப்புறம் போலீஸ்காரங்க மட்டும் நெல்லாசப்பட்டவங்களா? ஒழுங்கா தாலியை கலட்டி கொடுத்துட்டு பெத்தவங்க கூட போறியா, இல்லை அந்த பையனை கஞ்சா கேஸு அது இதுன்னு போட்டு உள்ளே உட்கார வைக்கவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் அந்த பையன் என்ன பண்ணிட்டான், பயந்து போய் சரி நீ தாலியை கலட்டி கொடு, அப்புறம் வயசு வந்ததும் நம்ம வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்குறேன்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டான். ஆமாம், 18 வயசு கூட ஆயிருக்காதுல்ல பிள்ளைகளுக்கு ரெண்டுக்கும். அதான் பெஞ்சில் முத்துன கத்தரிக்காங்கிறது. காலம் அப்படி கலிகாலமாக போய் கிடக்கு சரசு. அந்த நிலைமைக்கெல்லாம் உன் மகனை போக விடாம காலத்தோட பிள்ளைக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்க பாரு. நேரம் கூடி வந்தாதான் இந்த மாதிரி சம்மந்தமெல்லாம் கூடி வரும். அதனால வரும்போதே விட்டுட்டு அதுக்கப்புறம் முடிச்சுக்கிட்டு நிற்காத, பொண்ணு கிடைக்கலன்னு. என்னத்தா புஷ்பா இப்படி பயமுறுத்துற? உன்னே பயமுறுத்தி நான் என்ன செய்ய போகிறேன்? எனக்கு என்ன காசா பணமா? நாட்டு நடப்ப சொன்னேன். சரி, அப்படின்னா யோசிக்கிறேன் நீ சொன்னதை பற்றி. நான் மட்டும் எந்த முடிவும் எடுக்க முடியாது. பையன் வரட்டும், அவங்ககிட்டையும் கேட்போம். ஆமாம், கேளு. பொண்ணு நல்ல பொண்ணு, படித்த பொண்ணு. அது என்னமோ படிச்சிருக்குன்னு சொன்னாங்க, அது எனக்கு பேர் வாய்க்குள்ள நுழைய மாட்டேங்குது. நான் அப்புறமா இன்னொரு தடவை கேட்டு சொல்கிறேன் என்ன? சரி. நகை நட்டு ரொக்கம் எல்லாம் நீ விரும்பினபடிக்கே செய்வாங்க. பொண்ணு குடும்பமெல்லாம் நல்லா ஓரளவுக்கு பசையுள்ள குடும்பந்தேன். அதை பற்றி ஒன்றும் பேச்சில்லை. எனக்கு கல்யாணத்தை எடுத்து நடத்துறதுக்கு ஆள் இல்லை பற்றியா? நான் ஒத்தையில தான் எல்லாத்தையும் பார்க்கணும். நாங்கள்லாம் எதுக்கு தான் இருக்கோம், ஒன்று மண்ணா சேர்ந்து எல்லாத்தையும் பார்த்துட மாட்டோம். சரி புஷ்பா, அப்படின்னா நான் என் மகன் வரட்டும், கேட்டு சொல்கிறேன் என்ன? ஆமாம், கேட்டுட்டு என்னன்னு சொல்லு. நீ சொன்னதுக்கப்புறம் தான் நாங்கள் பொண்ணு வீட்டுக்கு என்ன ஏதுன்னு சொல்லி விடணும். பொண்ணுக்கு இப்போ ரொம்ப டிமாண்டாக இருக்குது. அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, பார்க்குறதுக்கு நல்ல கண்ணுக்கு லட்சணமாகத்தே இருக்கும். அதான் வேறு யாரும் முடிச்சுட்டு போகிறதுக்கு முன்னாடி நம்ம முந்திக்கிடுவோம். சரி பார்ப்போம், அவன் வரட்டும், கேட்போம். கேட்டுட்டு சொல்கிறேன். நாளைக்கு நேரம் சொல்லட்டா? சரி சொல்லு. சரி. வந்ததுக்கு வெறுங்கையோட போக வேண்டாம். கொத்தமல்லி எதுவும் வச்சுருக்க? கொத்தமல்லி கேட்டு காலையில் தான் ஆஞ்சேன். அங்கே உழவர் சந்தையில் கடை போட்டிருக்கிறவர் வந்து கேட்டாருன்னு சொல்லி கொடுத்து விட்டுட்டனே. இப்போ இல்லையாக்கும்? உனக்கு இன்னைக்கு ரசத்துக்கு போடுறதுக்குன்னா ஒரு 2 இனுக்கு இருக்குது, என்கிட்ட வாங்கிட்டு போ. மற்றபடி விலைக்குன்னா இல்லை இப்போதைக்கு. அப்படியா? சட்னி இறக்கலான்னு பார்த்தேன். சரி இருக்கட்டும், அப்புறம் அடுத்துனா வாங்கிக்கிறேன்னு. சரி வரேன், நீ என்ன ஏதுன்னு கேட்டு வை. சரி புஷ்பா. என்ன இப்படி பயப்பட சொல்லிட்டு போகிறா? ஆனால் ஊருக்குள்ளே நடக்கிறதும் அப்படித்தான் இருக்குது. ஆனால் என் பையன் அப்படிப்பட்டவன் கிடையாது. இருந்தாலும் அவனுக்கும் வயசு வந்துருச்சு. அந்த வயசுக்குண்டான ஆசைகள்லாம் வரத்தானே செய்யும். பையன் ஏங்கிக்கிட்டு நிற்க முன்னாடி நம்மளா ஒரு முடிச்சு போட்டு வச்சிட்டோம்னா அவனும் நிம்மதியாக இருப்பான், நம்மளும் நிம்மதியாக இருக்கலாம். சரி, இன்னைக்கு அவன் வரட்டும், பேசுவோம். சரசே, எங்கே போனா? வீட்டை திறந்து போட்டுட்டு. அப்பா, குறுக்கெல்லாம் வலிக்குது. ஒரு நல்ல நாள் பொல்ல நாளுன்னு வந்துட்டா.
சரசு ஆளு வீட்டில் இல்லையோ? இப்படித்தான் வீடை திறந்து விட்டுட்டு எங்கிட்டாவது போயிடுவா. மணியக்கா வாங்க. சத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்தேன், இவ்வளவு நேரமா காணும். கத்தரிக்காய் பறிச்சேன்க்கா, இங்கே கடைக்கு கேட்டிருந்தாங்க, அதான் கொடுத்துட்டு வந்தேன். அதுக்கு வீடை திறந்து விட்டா போவ? நம்ம காலனிக்குள்ள அப்படி யாருக்கா வரப்போறாங்க? கதவை சும்மா சாத்தி வச்சுட்டு இங்கிட்டு கொல்லை பக்கம் கூடி போனேன். இதுனா பக்கம் பார்த்தீங்களா? ஆமாம், அதுவும் சரிதான். சரி, வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? ஆமாக்கா, எல்லா வேலையும் முடிஞ்சது. சாப்பிட்டீங்களாக்கா நீங்க? சாப்பிட்டாச்சம்மா. அப்போ நான் வர காப்பி எதுவும் போட்டு எடுத்துட்டு வரட்டா? வர காப்பி எல்லாம் வேண்டாம், சும்மா உட்காரு. நீயே இப்போ தான் அழுத்து களைச்சு வர. அதனால ஒன்றும் இல்லைக்கா, அந்த அடுப்பை பற்ற வச்சு 5 நிமிஷம். இல்லை இல்லை வேண்டாம், நான் இப்போ தான் சாப்பிட்டு அப்படியே வரேன். காப்பி எல்லாம் குடிச்சா அது வேற காருன்னு இருக்கும். ஏக்கா, இது புதுச்சேலை தானே உங்களுக்கு? வெள்ளக்கட்டி கடையில் எடுத்தமே. ஆமாம் ஆமாம், 150 ரூபா. நல்லா இருக்குக்கா. நீ எதுவும் புதுசு உடுத்தலையோ? இல்லை, தோட்டத்தில் வேலை வைக்கிறதுக்கு என்னத்துக்கு புதுசை கட்டிக்கிட்டுன்ட்டு ஒன்றும் கட்டலை. சரி, இப்போ தான் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுல, எடுத்து ஒன்று கட்டு. நம்ம 2 பேரும் ஒரே மாதிரிலாம் சேலை எடுத்தோமே. இல்லைக்கா, இந்த என்ன சேர்த்து அப்படியே நீட்டி நிமிந்து படுக்க வேண்டியதுதான். இதுக்கு என்னத்துக்கு போய் புதுசை கட்டிக்கிட்டு? வளரல இன்னைக்கு புது சுடிதார் போட்டிருக்கா தெரியுமா? அது வயசு பிள்ளை போட்டு போறா, நம்மளுக்கு என்னத்துக்கு இந்த மேலு? ஆமாம், இன்னைக்கு பெருக்குன்னு புதுசு போட்டிருந்தா. டைப்ரைட்டிங் கிளாஸ் வேறு இன்னைக்கு தானே முதல் நாள் போறா. ஆமாம், நான் மறந்தே போனேன். கிளம்பிட்டாளாக்கா? அவள் அப்போதே கிளம்பிட்டா, 11 மணி கிளாஸுக்கு முடிச்சுட்டு நேரம் இங்கே தான் வருவேன்னு சொல்லியிருக்கா. அப்படின்னு அவள் புது சுடிதாரை நானும் பாத்துறணும். பாரு பாரு, இந்த பிள்ளைகள்லாம் சேர்ந்து இங்கே கூடி என்னமோ பேசணும்னு சொல்லிச்சுக்கம்மா. அதான் நானும் சித்த படுப்போன்னு பார்த்துட்டு சரி, அப்படி எனக்கு தூக்கமும் கொள்ளலை. என்னத்தை பேச போகிறாளுகளோ என்னன்ட்டு ஓடியாந்துட்டேன். இங்கே யார் யாருக்கா? வேற யாரு? அவளும் பத்மாளும் தான். இந்த 2 பெரிய மனுஷிகளும் சேர்ந்து என்ன பேச போறாங்களாம்? அது என்னன்னு வந்தா தான் தெரியும். ஏதோ நல்ல விஷயம்னா, சந்தோஷமான விஷயம்னா என்னன்னு எனக்கும் ஒன்றும் புரியலை. ஏக்கா, நான் கூட உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி பேசணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன்க்கா. அப்படியா? என்னது? இப்போ நான் கத்தரிக்காய் பறிச்சுக்கிட்டு இருக்கும்போது புஷ்பா வந்தா. கத்தரிக்காய் வாங்குறதுக்கா? இல்லை, அது அவங்க பிறந்த வீடு இருக்கிற ஊரில் ஏதோ ஒரு பொண்ணு இருக்கான். நம்ம சுந்தருக்கு பாப்பமா கேப்பமான்ட்டு வந்தா. அவனுக்கு என்ன வயசாகுது? 25 தானே ஆகுது. ஒரு 27 முடிக்கலாம்ல? அப்படித்தாங்க்கா நானும் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அவள் சொல்கிறத பார்த்தா பயப்பட வைக்கிறா. என்னவா? இந்த இப்போ ஏதோ நம்ம ஊர் போலீஸ் ஸ்டேஷனில் ஏதோ கேஸ் ஆகி போச்சாம்ல, பள்ளியெடுத்து பிள்ளைங்க. ஆமாம், அது போன வாரம்ல. ஏக்கா, உங்களுக்கும் தெரியுமா? தெரியாம என்ன, ஊரே காலு நாடே காலுன்னு கிடந்தது. ஏக்கா, எனக்கு தெரியல, ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லலை. ஆமாம், இது என்ன பேசுறதுக்கு ரொம்ப பெருமைப்படுற விஷயமாக்கும் எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டு. பொண்ணு புஷ்பா பிறந்த வீடு இருக்கிற ஊருன்னு சொன்னா பையன் யாருக்கா? நம்ம காலனியா? நம்ம காலனிக்குள்ளே இருந்தாதான் உனக்கே தெரிஞ்சிருக்குமே, இங்கே பக்கத்தில். அதானே பார்த்தேன், அதான் எனக்கு தெரியல. யார் வீட்டு பையனோ என்னமோ எனக்கும் ஒன்றும் தெரியல. இந்த இங்கே நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க போல 2 பேரும். அந்த பிள்ளை அங்கேருந்து மினி பஸ்ஸில் வருமா. ஏதோ 10வது படிக்கும் போதுலேருந்து காதலாம். என்னென்னமோ பேசுகிறாங்கம்மா, ஒன்றும் காதில் கேட்குற மாதிரி இல்லை. அதான்க்கா, அந்த காலத்து பிள்ளைகள்லாம் அப்படி ரொம்ப வேகமாக இருக்குதுன்ட்டு தான் சுந்தருக்கு சீக்கிரமே கல்யாணத்தை முடிச்சு வச்சிரு அப்படின்னு சொல்கிறா புஷ்பா. அப்படியெல்லாம் யோசிச்சா அவள் சொல்கிறது சரியாக தான் இருக்குது. காலத்தோட பயிர் செய்யணும்னு சொல்லுவாங்க பெரியவங்க, அது மாதிரி தான். அதான்க்கா, அப்போ சுந்தர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு புஷ்பா சொன்ன பொண்ணை பாப்பமா. என்னக்கா பேசிகிட்டு இருக்கீங்க? வாசனா, வாபத்மா, வாங்க உட்காருங்க. ஏக்கா, இந்தாங்க, இன்னைக்கு காலையில் நான் வடை போட்டேன். அது நிறையா இருந்ததா, அதில் தயிரை ஊற்றி ஊற வச்சு கொண்டு வந்திருக்கேன். சுந்தர் சாயங்காலம் வேலைக்கு போயிட்டு வரவும் அவனுக்கு சாப்பிட கொடுங்க தயிர் வடை. எதுக்கு சனா தேவையில்லாத வேலையாக பார்த்துக்கிட்டு இருக்க? சம்பத்துக்கு செலவு தான் இழுத்து விட்டுக்கிட்டே இருக்க. ஆமாம், இந்த 2 வடையெல்லாம் என்னக்கா வந்துட போகுது? உங்களுக்கு நான் என்ன ஸ்பெஷலாக போட்டேன்? வீட்டுக்கு போட்டேன், அதில் 2 எடுத்து தயிர் ஊற்றி கொண்டு வந்திருக்கேன். உளுந்து நல்ல எலும்புக்கும் நல்லதா, தயிர் ஊற்றுனதுனால நல்ல குழுன்னு இருக்கும். பையன் இப்போ தினமும் பைக் ஓட்டிட்டு மதுரை வரைக்கும் போயிட்டு வரேன் பார்த்தீங்களா, அதனால வந்ததும் கொடுங்கக்கா. இந்தாங்க வாங்கிக்கோங்க. நீ என்ன சொன்னாலும் கேட்கவும் மாட்டேன். சரி கொடு. ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தாம்பிள்ளை தானா வளரும்னு ஒரு பழமொழி இருக்கு. அதான் தானா எல்லார் பிள்ளையையும் ஊட்டி வளர்க்குறா. ஆமாம், அப்படி கூட வச்சுக்கோங்க போங்க. ஏக்கா, நாங்கள் வரும்போது என்னக்கா பேசிகிட்டு இருந்தீங்க? சும்மா இந்த நம்ம ஊர் போலீஸ் ஸ்டேஷனில் போன வாரம் நடந்ததில்ல, அதைத்தான் பேசிகிட்டு இருந்தோம். அந்த கதையா? ஏக்கா, அந்த 2 பிள்ளைகள் இப்போ எப்படிக்கா இருக்கு? பையன் வீட்டில் இருக்கான், ஒழுங்கா பள்ளியிடம் போகிறான் வாரான். பொண்ணு என்ன செய்யுதுன்னு தெரியல. அவள் புஷ்பாட்ட கேட்டால் ஏதாவது தெரியும். பெரிய காதல் காவியம், காதல் ஓவியம்னாக பொலேர்னு 2 அரை விட்டதும் தாலியை கலட்டி கொடுன்னு சொல்லிட்டான் பையன். கஞ்சா காசில் உள்ள ஓட்டுருவோம், ஒழுங்கா இருக்கியா என்னன்னு கேட்டாங்களாம். அதுக்கு பயந்துக்கிட்டு பேசாமல் இருக்கான். பிள்ளைகளுக்கு படிக்கிற வயசில் எது தேவை எது தேவையில்லைன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது பாவம். அதை சொல்லு. ஏக்கா, என்னை விட்டுட்டு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏன் நீ என்னத்தா சுடிதார் புதுசாக போட்டிருக்கேன்னாங்க பாப்போன்னு நினச்சி அதுக்குள்ளே மாட்டிட்டு வந்துட்டேன். அப்படியே கலட்டி வச்சு கட்டில் மேலே காய போட்டு வந்திருக்கேன். நீ புதுசு போட்டதை பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இன்னொரு நாளைக்கு போடும்போது பாருங்க. ஏன் வளரே நேரம் எங்கிட்டு தான் வருவேன் என்ன? ஏக்கா, நான் நேரத்திலே வீட்டில் இருந்து கிளம்பிட்டேன்லக்கா. இன்னைக்கு முதல் நாள் சீக்கிரம் போகணும்னு பாத்ரூம் அர்ஜென்ட்டாக வந்துகிட்டு இருந்தது. அதான் இங்கே வந்து எப்படி போகிறது அப்படின்ட்டு நேரம் வீட்டுக்கு போயிட்டு பாத்ரூம் போனால் அதுக்கு எங்கள் மாமியார் உடனே ஒரு டீயை போட்டு கொடுன்னாங்க. சரி, போட்டு கொடுத்துட்டு அப்படியே ஓடியாரேன். என்னை விட்டுட்டு பேச ஆரம்பிச்சிட்டீங்களோக்கா? இல்லம்மா, ஒன்றும் பேச ஆரம்பிக்கல. அவ சரசு அவ புலம்பிக்கிட்டு இருந்தா.
என்ன கத்திரிக்காய் ஒன்றும் விற்கலன்னா? எனக்கு ஏன் விற்காம இருக்க போகுது? வாங்குறதுக்கு போட்டியாக தான் இருக்கு. அதுவும் சேர்த்தேன், ஃப்ரெஷ்ஷான காய்கறி எல்லாம் காசு கம்மியாக கிடைச்சா யார் வாங்காமல் இருப்பா? அப்புறம் வேற என்னக்கா பேசிகிட்டு இருந்தீங்க? போன வாரம் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கூத்து நடந்ததுல அதைத்தான். அதுவா? அதெல்லாம் பேசுகிற விஷயமாக்கும். அதான் சரி விட்டு தள்ளு. நீங்கள் ஏதோ பேசணும்னீங்களே அதை பேசுங்க. இவளுக்கு என்ன பேச போகிறாளுங்களாம்? எல்லாம் நல்ல விஷயம்தான். நம்ம சுந்தர் கல்யாணத்தை பற்றி தான். என்ன சாசு, என்கிட்ட சொன்ன மாதிரி இவங்ககிட்ட எதுவும் சொன்னையா? இல்லையாக்கா, இப்போதான் புஷ்பாவே வந்துட்டு போகிறா. அதுக்குள்ளே இவங்களுக்கு எப்படி தெரியும்னு நானே யோசிச்சுட்டு இருக்கேன். என்னக்கா புஷ்பா? ஒன்றும் இல்லை, நீ சொல்ல வந்ததை சொல்லு. ஏக்கா ஏதோ மறைக்கிறீங்க பார்த்தீங்களா? ஒன்றும் இல்லைக்கா, இப்போ புஷ்பா இருக்கால்ல, அவள் பிறந்த வீடு இருக்கிற ஊரில் ஒரு பொண்ணு இருக்கான். சுந்தருக்கு கேப்பமா என்னன்னு கேட்டு வந்தாலாம். அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருந்தா சரசு. ஏக்கா அவசரப்பட்டு எதுவும் முடிச்சிடாதீங்க. ஏன் பத்மா? ஏக்கா வெளியூர்ல ஆளு பேர் தெரியாத இடத்துல எல்லாம் பொண்ணு எடுத்து சிரமப்படக்கூடாதுக்கா. அப்புறம் உள்ளூர்லயே பொண்ணுன்னா கைவசம் எதுவும் வச்சிருக்கியோ? ஜாதகம் பார்க்கறதுக்கு தானே படிக்க போற? தரகர் வேலை எதுவும் பார்க்குறியா என்ன? இல்லைக்கா. சரசக்கா, கொஞ்சம் நாங்கள் சொல்கிறத கேளுங்களேன், ஒரு நல்ல விஷயம். சரி, அதை என்னன்னு சொல்லு. கைவசம் எதுவும் பொண்ணு இருக்கான்னு கேட்டீங்களே, கைவசம் இல்லை, நம்ம காலனிக்குள்ளேயே ஒரு நல்ல பொண்ணு இருக்கு. நம்ம ஆனந்தம் காலனிக்குள்ளேயேவா? நம்ம காலனிக்குள்ளேயே வளரு? ஆமாக்கா, ரொம்ப நல்ல பொண்ணு, தங்கமான பொண்ணு, நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு, குத்து விளக்காட்ட பொண்ணு, அடக்கமான பொண்ணு, அம்சமான பொண்ணு. அது அப்படி யார் அந்த பொண்ணு? ரெண்டு பேரும் சேர்ந்து இப்படி பாராட்டு பத்திரம் வாசிக்கிறீங்க. லவபிள் கேர்ள், லாயர் கேர்ள். அப்படின்னா நம்ம புரியல. நம்ம காலனிக்கு புதுசா வந்திருக்காங்களே, நம்ம சனா வீட்டுக்கு பக்கத்து வீடு, விஜயாக்கா மக அனிதா, அவதான்